ரெண்டு கேமரா காட்டினா ரெண்டு கேமரா மெயின் கேமரா காட்ட மாட்டான். என் பிள்ளைல காவலத்துல தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சாடையாவை கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. அது இல்ல அது பொண்ணே சொல்லல. நாங்க அப்படி சொல்லி குடும்பமே தான் சொல்லுவாங்க இந்த ஆணவ கொலைக்கு. சம்பந்தப்பட்ட நான் கூலிப்படி வச்சு அது கூட நான் வந்து முழுக்க முழுக்க என் அம்மா அப்பா தான் காரணம். யாருமே காரணம் இன்னும் ஆள் இருக்காங்க. சொன்னது அது வேண்டாம். கேமரா மேல மாநில கேமரா மட்டும் தான் எடுத்திருக்கு. கீழே உள்ள கேமரா ரெண்டு சிசி கேமரா காட்டவே மாட்டேன். காவல்துறை முத்துப்பாட்டிக்கு ஒரு என்ன குடும்பப்படுத்தினாங்க. அவங்கதான் முழு அவர்லாம் பின்னணி தான். அதை கூட நாங்க விட்டுட்டோம். ரெண்டு கேமரா காட்டினா ரெண்டு கேமரா மெயின் கேமரா காட்ட மாட்டான். வீட்டுல வச்சு பிளான் போடுறாங்க. அதுக்கு ஆதாரத்தை எப்படி நாங்க ரெடி பண்ண முடியும்? அதே ஆசிரியர் அம்மா வந்து உட்கார்ந்து எப்படி மட்டும் ஆதாரத்தை ரெடி பண்ண முடியும்? நீங்களும் சொல்லுங்க. அதுக்கு ஆதாரத்தை கொண்டாங்க, ஆதாரத்தை கொண்டு வாங்க, அப்படிதான் கைது பண்ணுவாங்க. நாங்க வீட்டுக்குள்ளே பிளான் போடுறோம்னா அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க போலீஸ் எப்படி எப்படி தப்பிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அவங்கள கைது பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல. நாங்களும் இல்ல அதே அப்பா அவங்க குடும்பம் எடுத்த முடிவு. நான் என் குடும்பம் ஒரு முடிவு மாதிரி போகல. ஒட்டுமொத்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. அதனால காந்தி வழியில போறாங்க. கட்சி தூக்கம் கொள்ள இந்த வழக்கு எங்க தாத்தா பேச போறீங்க. அப்படி பேசுறீங்க தாத்தா, அப்படிப்பட்ட பேசுறேன் பாராட்டுவார். எங்க தாத்தா என்னையா படிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு நாங்க ஒரு போலீஸ் உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு தூரம் வச்சிருந்தோம். பணத்துக்காண்டி பணமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. பணத்துக்கு என்ன பேச்சு? இதுக்கு கடுமையான சட்டம் நிறுவனம் வரைக்கும் நடந்துகிட்டே தான் நடக்கும். இதே மாதிரி கபின மாதிரி நீங்க நிறைய பேருக்கு வீட்டுக்கு நீங்க போய்கிட்டே தான் இருப்பீங்க. நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். இதுதான் அவனுக்கு வெட்டதும் யோசிப்பாங்க மாட்டோம். அடுத்த யோசிப்பாங்க. அப்ப நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தாய் தாப்ப எல்லாரும் பாதிக்கப்படாமல் தெரியுங்களா? எதுவுமே கிடையாது. காவல்துறை தலைவர் நம்ம தலைவர் தானே. என் பிள்ளைல காவல்துறை தானே கொலை பண்ணது. யாரும் ஒரு சாடையாவை கஞ்சாவரி கொலை பண்ணாலும் தெரியாது. கொலை பண்ணது காவல்துறை. அது இல்ல அது பொண்ணே சொல்லல. நாங்க அப்படி சொல்லி குடும்பமே தான் சொல்லுவாங்க இந்த ஆணவ கொலைக்கு. ஒரு எடுத்து சொல்ற பக்கவட்டியில ஒரு மடம் இருந்துச்சு. பையன் தான் கொலை பண்ணணும். அது அம்மாவும் அப்பா சேர்த்தா காவல்துறை எடுத்துட்டு போச்சு. குண்டாந்து போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க? அம்மா அதை வந்து வெட்டு போகல. உள்ள போவாங்க நிஜமா நானும் பிறந்து வளர்ந்தது திமுக தான். பிறந்து வளர்ந்தது சொல்லுங்க. நீ சொல்லுங்க. அதாவது கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு.
கொள்கைக்காக தானே வந்திருக்கோம். கொள்கைக்கு தான் முதலமைச்சர் வந்து உறுதியா நிற்கணும். யாரும் தப்பிக்க போவதில்லை, யாரையும் விட போவதும் கிடையாது. அப்படிலாம் நினைக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.